கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 83 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க, ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பயனுள்ள விஷயங்களை வேத வசனத்திலிருந்து பொதுவான விஷயங்களை கதைங்க மூலமாக இப்படி நிறைய நம்ம உபயோகமான விஷயங்களை பேசிட்டு வரோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. விசுவாசத்தை பற்றி பேசிட்டு வரோம். இந்த எபிசோடோட விசுவாசம் டாப்பிக்கை முடிச்சுட்டு அடுத்த எபிசோட்லேருந்து வேற டாபிக் நம்ம ஆரம்பிப்போம், பார்ப்போம். மார்க் 9:23 இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அதான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிச்சா எல்லாம் ஆகும். ஆண்டவர் விசுவாசத்தை தான் மெயினாக எதிர்பார்க்கிறார். இதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாயின்னு யோவான் 11:40 பார்த்தோம். அப்புறம் மார்க் 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்லி அவன் சொன்னபடி ஆகும், விசுவாசத்தால் அப்படியே ஆகும். அப்படியே சொல்றார். என்ன, அதாவது மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரம் நம்ம பிரச்சனையை பார்த்து நம்ம துக்கங்களை, நம்ம கஷ்டங்களை, நம்ம தடைகளை, நம்மளுக்கு இருக்க சுகபல பிரச்சனை, நோய் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனையை பார்த்து எதா இருந்தாலும் போன்னு சொன்னா போயிடும். இருதயத்தில் சந்தேகப்படாம 24 நீங்க ஜெபிக்கிறத என்ன ஜெபிக்கிறீங்களோ அதை விசுவாசத்தோட பெற்றுக்கொள்வோம்னு விசுவாசித்தீங்கன்னா பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எல்லாம் ஜீசஸ் கிரைஸ்ட், இதெல்லாம் அவரே பேசுனது தான். தவறான விசுவாசம் இருக்கு. இப்போ நீங்கள் லாட்ரி சீட்டு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, பல இடங்கள்ல இருக்கலாம், வாங்கி வச்சுட்டு லட்சாதிபதியாவோ கோட்டீஸ்வரம் ஆயிடுவோன்னு நீங்கள் நினச்சிட்டு வச்சுருந்தீங்கன்னா அது தவறான விசுவாசம். நீங்கள் வாங்குறது ஓகே, ஆனால் விசுவாசிக்கிறது தவறு. வந்தா ஓகே, நீங்கள் ஒரு ஸ்மோக் பண்ணுறதுலையோ இல்லை வேற ஏதோ பண்ணுற செலவை கட் பண்ணி அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஓகே. ஆனால் அதையே நீங்கள் உங்கள் மாத வருமானத்தில் ஒரு பங்கை நீங்கள் அதுக்கு செலவழிக்கிறீங்கன்னு சொன்னால் அது தவறான விசுவாசம். அதே மாதிரி பலவிதமாக இப்போ பாருங்க, நிறைய பேர் தவறா சொல்லி நயவஞ்சகமாக 1 லட்சம் நீங்கள் தந்தா மாதம் 30,000 தரேன்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 1 லட்சம் கொடுத்தா மாதம் 30,000 தரேன்னு சொல்கிறாங்க. இவங்களும் 1 லட்சம் கொடுக்குறாங்க, 30,000 கொடுக்குறாங்க. அவங்க கொடுப்பாங்க, 2 மாதம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 50-100 பேருக்கு கொடுப்பாங்க. 2 மாதம் கொடுத்தாங்கன்னா இவங்க 1 லட்சத்துலேருந்து 60,000 தான் தராங்க, மீதி 40,000 அவங்க எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அது போல இவங்க சொல்லி அவங்க சொல்லி எவ்வளோ பேர், 1000 கணக்கான பேர்கிட்ட பல கோடி ரூபாய் பணத்தை அவங்க ஏமாத்திட்டு காணாம போயிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய பல விஷயங்கள்ல பல நுணுக்கமா ஏமாத்துறவங்க எல்லாம் இருக்காங்க. இப்படியெல்லாம் நடக்குது. இதெல்லாம் தவறான விசுவாசம். நம்ம பகுத்தறியணும். ஆண்டவரை விசுவாசித்து ஒருபோதும் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. மனுஷனை விசுவாசித்து வெட்கப்பட்டு போனவங்கள நிறைய நம்ம பார்க்க முடியும். ஆனா ஆண்டவரை விசுவாசித்து வெட்கப்பட்டு ஒருத்தரும் போக முடியும், போனதே இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவரோட வார்த்தை 100% சத்தியம். எல்லாமே ஒரு வார்த்தை கூட வீணா போகாது. நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பாய்ன்னு சொல்றாரு. ஒரு இந்து என்னோட நண்பர் தான். எனக்கு இந்து நண்பர்கள், இஸ்லாம் நண்பர்கள், இப்படி எல்லாரும், ஏன்னா நம்ம கலந்து வாழறோம் பாருங்க. நம்ம பிரிவினையா நம்ம இது பண்ணக்கூடாது. நம்ம எல்லாரோடையும் கலந்து வாழணும். அன்பு தான், ஆண்டவரோட அன்பை எல்லாரும் நம்ம பேசும்போது அவங்களே நம்மளை விரும்புவாங்க. நம்ம பேசுறத, இதை நான் பேசுறத இந்து நண்பருங்க, இஸ்லாம் நண்பர் கூட கேட்கறாங்க. நிறைய பேர் பாருங்க, ஆண்டவரோட அன்பை தெரிஞ்சு அவரோட கோட்பாடை கை கொள்றாங்க. அவங்களுக்கு விசுவாசம் வேலை செய்யுது, அவங்க பெற்றுக்கொள்றாங்க, ஆசீர்வாதமா வாழறாங்க, சமாதான சந்தோஷத்தோட வாழறாங்க, வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துன்னு தான் இருக்கு பாருங்க. என்னோட இந்து நண்பரோட சகோதரி, அதாவது பாரம்பரியம் முழுசா அவங்க குடும்பத்துல எல்லாருமே இந்து தான். என்னோட நண்பரோட சகோதரி, அவங்க எப்படியோ ஆண்டவரோட அன்பை தெரிஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஆண்டவர் அன்பை எப்படி தெரிஞ்சிட்டாங்கன்னு தெரியல. ஆனா பாருங்க, அவங்க கணவர் இறந்துட்டார். அவர் இருந்த காலத்திலேயே வேதத்தை மறைச்சு வச்சு வாசிச்சிருக்காங்க. வசனம் யாராவது பேசுறத எப்படியோ எங்கேயோ மறைஞ்சு போய் ஒளிஞ்சு போய் ஏதோ கேட்டிருக்காங்க. இப்படி ஆண்டவருக்குள்ள விசுவாசம் அவங்களுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரோட அன்பை தெரிஞ்சு அவர் விசுவாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிரச்சனைகள் பல பக்கம், சில சமயத்தில் அவங்க கணவர் அடிச்சிருக்காரு, இப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஆனாலும் அவங்க அந்த வைராக்கியத்தோட ஆண்டவரை துதிக்கிறத, வேதம் வாசிக்கிறத, விசுவாசிக்கிறத, மேலும் மேலும் அவங்க விசுவாசத்துல
அதிகமா விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அவங்க கணவர் ஒரு விபத்துல இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளிப்படையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ துதிக்கிறது, சபைக்கு போறது, பிரசங்கம் கேட்கறது, வேதம் வாசிக்கிறது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படையா செய்ய ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எதிர்ப்புகளை மீறி. அதுக்கப்புறம் பாருங்க அவங்க வாழ்க்கை எப்படி எப்படி அவங்கள பாருங்க. அவங்க கணவர் இறந்த பிறகு அவங்க கணவர் இருக்கும் போதும் சுயமா அவங்க டெய்லரிங் பண்றாங்க, லேடிஸ்க்கு வத்தல் இந்த மாதிரி ஏதோ பண்றாங்க. இப்படி ஏதோ ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க வருமானம் அவங்களுக்கு குடும்பத்துக்கு கணவர் இருக்கும் போதும் செஞ்சாங்க. இப்போ பாருங்க, அதுக்கப்புறம் அவங்க கணவர் இருந்த விபத்துல கிடைச்ச கொஞ்சம் வருமானம் அவங்களோட சேமிப்பை வச்சு ஒரு நிலம் வாங்கி வீடு கட்டி ஆசீர்வாதமா அந்த வீட்டுல சொந்த வீட்டுல குடியிருக்காங்க. பாருங்க, சொந்த வீட்டுல குடியிருக்காங்க. ஏன்னா பாருங்க, ஆண்டவரை விசுவாசித்தாங்க. அவங்க வெட்கப்பட்டு போவே இல்லை, கம்பீரமா உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அவங்க கணவர் இல்லைன்றதால கூட அவங்க சகோதரி எல்லாரும் இந்துவா இருந்தா கூட இவங்க கிட்ட வந்து புரிஞ்சிட்டாங்க. ஆண்டவர் இவங்களை ஆசீர்வச்சிருக்காரு, ஆண்டவர் இவங்களோட வேண்டுதலை கேட்கிறாரு, ஆண்டவர் இவங்களை நேசிக்கிறாரு, இவங்க ஆண்டவரை நேசிக்கிறாங்கன்றத புரிஞ்சிட்டாங்க. பாருங்க, எல்லாரும் புரிஞ்சிட்டு யாரும் இப்ப எந்த எதிர்ப்பும் இல்லை. எல்லாரும் சமாதானமா வராங்க, போறாங்க, பேசுறாங்க. எல்லாரும் உறவுகள் பாருங்க, இப்படி அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா வாழறாங்க. இப்போ அவங்க சுயமா வேலை செஞ்சு அவங்களோட தேவைகளுக்கு உழைச்சி சம்பாதிச்சுதான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சபைக்கு போறதுலயோ, ஆண்டவரை துதிக்கிறதுலயோ, வேதவசனம் கேட்கறதுலயோ எதுலயும் ஒரு கூரை இருக்காது. பாருங்க, எனக்கு கூட பாருங்க அவங்க சொல்லுவாங்க நிறைய விஷயங்களை ஆண்டவரை பத்தி. அப்படி ஒரு வைராக்கியம், பக்தி வைராக்கியம் நிஜத்துல நிறைய நம்ம பார்க்கலாம். பாருங்க, வேதவசனம் அவசியம், அதுதான் ஃபர்ஸ்ட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்ன்றது ஆண்டவருடைய வசனம். அப்புறம் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கணும். பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கணும். நாமளும் விசுவாசத்தில் அப்பதான் பலப்பட முடியும். இப்படி அவங்க வாழறாங்க. ஆண்டவர் இன்னும் அவங்களை அதிகமா ஆசீர்வதிக்கணும்னு நம்ம கிருபையின் புதியல் சேனல் சார்பா அவங்க இன்னும் ஆசீர்வாதமா வாழணும்னு நான் வாழ்த்துறேன். வசனம் பார்ப்போம். அதுதான் இந்த வசனம் முக்கியமா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நண்பரோட சகோதரி சொன்ன இல்லைங்களா, வெட்கப்பட்டு போல பாருங்க அவங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை விசுவாசித்து கெட்டு போனவங்க ஒருத்தர் கிடையாது. தவறான விசுவாசத்துல, நம்மளோட பாவங்கள்ல நம்ம தவறா எதையாவது செய்து சாத்தான் பிடியில சிக்கி தீய நண்பர்கள், தீய பழக்க வழக்கங்கள், இப்படிதான் ஏதாவது வாழ்க்கை மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர, சில சமயங்கள்ல வேதம் நீங்க வாசிக்கிறதுலயும் ஆண்டவர்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கிறதுலயும் கூட சாத்தான் உங்களை சோதிக்க வந்தாலும் நீங்க ஸ்ட்ராங்கா விசுவாசத்துல நின்னா சாத்தான் ஓடி போயிடுவான். பாருங்க, சாத்தான்றவன் யாரு? நம்ம கூட பிறந்தவங்களா கூட இருக்க முடியும், நம்ம சகோதரங்களா, சகோதரியா, இல்ல உறவுகள், இப்படி யார் வேணா, எந்த உறவத்துல வேணா சாத்தான் வரலாம். நீங்க விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா எதுவும் ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. உங்களை அசைக்க பார்ப்பாங்க. நீங்க ஸ்ட்ராங்கா நிற்கும் போது வெக்கப்பட்டு போவே மாட்டீங்க. உங்க வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையா நடத்துவார் ஆண்டவர். ஏன்னா அவரை பற்றி கொண்டு வாழும்போது, அவரை நேசிக்கும் போது, அவரை துதிக்கும் போது, அவரை நேசிக்கும் போது, அவரை பற்றி கொண்டு வாழும்போது நம்ம வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம். ஏன்னா அவரை விசுவாசிக்கும் போது, விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வாய்ன்னு சொல்றார் ஆண்டவர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய்ன்னு சொல்றாரு. என்ன ஜெபிக்கிறீங்களோ அதை நீங்க பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்றாரு. அதனால நம்ம விசுவாசித்து ஆண்டவரை துதிச்சு, அவரை நேசிச்சு, அவரை விசுவாசித்து நம்ம வாழ்க்கை முழுவதும் அவர் சமாதான சந்தோஷத்தில் நடத்தணும். நம்மள சுகபலத்தோட நடத்தணும். ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணணும். ஆசீர்வாதத்தால, ஐஸ்வர்யத்தால இன்னும் அநேகருக்கு நம்ம உதவும்படி நம்ம வாழ்க்கை உயரணும்னு ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையான விசுவாசத்தோட ஜெபித்து, உண்மையான விசுவாசத்தோட நம்ம கேட்டா நிச்சயமா பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் எல்லாம் தர தயாரா இருக்கார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகர் உபயோகப்படும்படி நிறைவுக்கு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.